நம்மளாம் முன்ன நிறைய கிழங்கு இருக்கும், அப்பெல்லாம் சட்டை பண்ண மாட்டோம். இப்போ இந்த 2 கிழங்கு 1/2 கிலோ காசு போட்டு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இதை சிப்ஸ் போட போகிறோம். எப்படி போடுறோம் பாருங்க, உரிக்கிறதுக்கு. உரிச்சி சீவி நம்ம சிப்ஸ் போடுறோம். உரிக்க முடியலையே, இப்போ வாங்குற கிழங்குலாம் உரிக்க கூட முடியல. இவ்வளோ டைட்டாக இருக்குது இந்த கிழங்கு, உரிக்கவே முடியல தோலையே. நான் எப்படி தான் உரிச்சு நான் சிப்ஸு போட்டு சாப்பிட போகிறேன்னு தெரியலையே. நான் சீக்கிரம் சீக்கிரமாக தோல் விட முடியும். மூளையோ மூளை தான், வேறு என்ன பண்ண முடியும். நானும் அப்படியே உரிக்கலான்னு பார்த்தா உரிக்க முடியல. கிழங்கு தண்ணி இல்லாமல் கிடந்த கிழங்காட்டுக்கு இருக்கு, தோல் உரிக்க முடியாது. இல்லைம்மா லவடி, சேர்த்து எல்லாத்தையும் உரிச்சிட்டு இருக்கிற. இந்த உள் தோலையும் சேர்த்து செய்வுற. தோல் தான் சேர்த்து செய்வாங்க. இப்போ இந்த தோல் என்ன பண்ணுவேன், அதுக்கு உள்ள இருக்கிறதையும் சேர்த்து செய்வுற. அதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஒரு கிழங்கு வெற்றிகரமாக உரிச்சிருக்கேன் பாருங்க. அதுவும் எப்படி உரிச்சிருக்கேன் பாருங்க, உரிக்க முடியாமல் சீவி சீவி எடுத்துருக்கேன். இன்னொரு கிழங்கு உரிக்கணும், உரிச்சிட்டு அப்புறம் தான் சிப்ஸ் போட முடியும். உரிக்கிறதுக்குள்ள நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. ஐயோ கை போச்சே. டேய் வாடா, கை தொடுத்து கை சீவிட்ட உரிக்க முடியாது. அம்மா தொடச்சுடுறா வந்து. ஒரு சிப்ஸு திங்க ஆசைப்பட்டு அப்பா கை பூரா அந்த சிப்ஸ் தின்னு அந்த ரத்தம் ஒத்துக்கல, இருக்கிற ரத்தம் பூரா வேஸ்ட்டாக போய் மாட்டேன். கட்டுப்பட்டு வச்சு ரத்தம் சரியாயிடுச்சு. இது மேலே விடுறதில்ல இந்த கிழங்கு, ஒரு சாப்பிட்றாங்க. இப்படிங்கும்போது தான் இப்படி வந்து இந்த பக்கம் அத்துச்சு. அதுதான் இப்படி உரிக்கணும். கத்தி ரொம்ப சாஃப்ட் தான். சமைக்கும் போது தான் கை எரியும், சரியாக ஒரு வரைக்கும். இப்போ கழுவுறோம், கழுவிட்டு தான் செய்யணும். இந்த கையில் பின்னாடினால இந்த ஒரு கிலோ தான் கழுவ முடியாது. சீவிட்டு இருக்கோம், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் காய்க்கும், அதுக்குள்ளே சீவிடணும் போடலாம். பாருங்க, எண்ணெயில் போட்டோம். இதில் பச்சை கிழங்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சிப்ஸு வேகட்டும். வேகத்துக்குள்ளே நம்ம இன்னொரு கிழங்கு சீவிடுவோம். நல்லா கிண்டி விடணும், அப்போ தான் கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். இவங்க கொஞ்சம் சிகப்பாகுது.
இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஆகட்டும். இப்போ பாருங்க சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா செவந்துச்சு. இதை இப்போ என்ன பண்ணுவோம், அரிச்சு பாருங்க சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க இன்னும் உப்பு மிளகு போட்டுட்டேன். நீங்கள் போட்டு கிண்டிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுடுது கொஞ்சம் ஆறுனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. செம்மையாக இருக்குது. அப்போ இந்த சாப்பிடுங்க.